வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ எங்கள் ஃபேக்ட் என்னன்னா, ரீசெண்டாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ப்ரைஸ் ஹைக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இதுக்கு பெரும்பாலும் வந்து என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது நீங்களும் தேடி பார்த்துருந்தீங்கன்னா, ஏஐ ரிலேட்டடான ரீசன்ஸ் தான் நிறையா இருந்திருக்கும். ஏன்னா இந்த மெமரி சிப்ஸ் எல்லாமே வந்து அங்கே அதிகமாக போகிறனால, அப்போ ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் அதிகமாக கிரியேட் ஆகிறனால பிராண்ட்ஸும் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா அதிகமாக பே பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு வந்து லாவா அக்னி 4ஓட லான்ச்சும் பார்த்தேன். அதே சமயம் வந்து ரியல்மியில் GT8 ப்ரோட லான்ச்சும் பார்த்தேன். அண்ட் ஒன் பிளஸ் ஆல்ரெடி 73,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனால் ஒரு விஷயங்க, ஆரம்பத்திலே ஒன்று சொல்லிக்கிறேன், லாவா ஈவெண்ட் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருந்தது. சரி பரவாயில்ல, ஆனால் அவுட்டோரில் லண்டனை வந்து காட்டுறது எப்படி காட்ட முடியுமோ அந்த மாதிரி காட்டிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி 2400 நிட்ஸ் வரைக்கும் பிரைட்னஸ் போகும், எங்கள் டிவைஸில் வந்து 66 வாட் சார்ஜிங் வச்சிருக்கோம், 5000 mAh பேட்டரி இருக்குது, ரியரில் இருக்கக்கூடிய 50 மெகாபிக்சல் கேமரா சூப்பராக இருக்கும், 1/1.55 இன்ச்சு. ஸோ இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸில் பார்க்கும்போது ஒரு சில நல்ல ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் இருக்கிற மாதிரியான ஒரு சில கேமரா செட்டப்லாம் வந்து என்னால் லாவாவில் பார்க்க முடிஞ்சுது. அந்த 8MP அல்ட்ரா வைட் கதையை விட்டுருங்க, ஃப்ரண்ட்லேயும் 50 மெகாபிக்சல் கொடுத்துருந்தாங்க. இதில் ஹைலைட் என்னன்னா 4K வீடியோஸ் த்ரூ ஆல் தி 3 கேமராஸ் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து பெரிய ஹைலைட்டாக இருந்தது. அண்ட் சாம்பிள்ஸையும் ஒரு சிலதெல்லாம் வந்து அவங்க ஈவெண்ட்லேயே காமிச்சிருந்தாங்க. அது ஈவெண்ட்னா அது வந்து ஒரு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ, ஸோ அதில் காமிச்சிருந்தாங்க. அண்ட் மோர் ஓவர் டிவைஸ் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. அதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். ஆனால் இதில் ஹைலைட் என்னன்னா, இவங்களும் அவுட்டோரில் காமிச்சிட்டாங்க. ரியல்மி ஈவெண்ட் வந்து யார் பிளான் பண்ணான்னு தெரியல, ரொம்பவே பிரில்லியண்டாக பிளான் பண்ணியிருந்தாங்க. காஷ்மீர் மாதிரியான பகுதியை வந்து ஃபுல்லாக நம்மளெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி அவுட்டோர்லேயே ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பிரில்லியண்டாக இருந்தது. அந்த வீடியோ பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஆனால் அதில் ஃபன்னும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 1-2 இடத்துல. அது என்னங்கிறதையும் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெளியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போதே இந்த தடவை வந்து அந்த RICOH அவங்களோட வந்து இப்போ இவங்க கொலாபரேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, கேமரா ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது. ஸோ ரியல்மியும் இவங்களும் கொலாபரேட் பண்ணுறதுனால நமக்கு ரிசல்ட்ஸ் எப்படிலாம் மாறப்போகுது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து காட்டுறாங்க, அப்படியே லைவாகவே காட்டுறாங்க. ஸோ ஆக மொத்தம் ரியல் வேர்ல்ட் சினரியோட சேர்ந்து நம்ம வந்து அப்படியே ட்ராவல் பண்ணும்போதே கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தாங்க ரியல்மியில். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இதை தாண்டி தனியாக ஒரு வீடியோ வருங்க. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா GPU பற்றி மட்டுமே பேசலாம் அப்படின்னு பார்க்குறேன். என்னன்னா இருக்கிற SOCs, அதாவது மொபைல் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய SOCஸில் எதுலலாம் GPU இருக்குல்லே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸுமே இருக்குது. அது எல்லாத்தையும் பற்றி நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு லாவா எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் நம்ம அமேசான் வெப்சைட் போனீங்கனாலே, அதாவது அமேசான் ஆப் போனீங்கனாலே நீங்கள் லாவா அக்னி 4 பற்றி பெரும்பாலும் எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்த்துடலாம். ஃபயர் ஃபார் மோர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அக்னி 3ல நமக்கு ரியரில் ஒரு பேனல் இருந்தது, பட் இதில் கிடையாது. ஆனால் இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வாயு AI அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வாயு AI மூலமாக நம்ம வந்து ஒரு சில டாக் பேக் மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியுது. அதை நம்ம ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ரெக்வஸ்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது. கூகுள் அசிஸ்டன்ட் தான் வச்சுக்கோங்களேன், பட் அதுவே வந்து இப்போ நம்ம ஜெமினியோடலாம் இன்ட்ராக்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து வாயு கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. அண்ட் அதை நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சொல்லப்போனால் 23,000 ரூபாங்க கார்ட் ஆஃபரோட, அது 22,999 ரூபா. ஆக்சுவல் டிவைஸோட ப்ரைஸ் வந்து 24,999. கார்ட் ஆஃபர் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு 23,999 கிடைக்குது. இந்த டிவைஸை கேமரா செட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டோட சேர்த்து சொல்கிறேன். ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மெகாபிக்சல் ஷூட்டர், அது கூட ஒரு 8MP அல்ட்ரா வைடு, அப்புறம் ஃப்ரண்ட்டில் ஒரு 50 மெகாபிக்சல். ஸோ இங்கே பாருங்களேன், சேல் ஸ்டார்ட்ஸ் 25th November 12 PM 22,999 அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் 2,000 பேங்க் ஆஃபர். இந்த அலுமினியம் இது செமையாக காமிச்சிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் தனியாக ஒரு பட்டனும் இருக்குது பார்த்தீங்களா அடிஷ்னலாக. அண்ட் டிவைஸ் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. டிவைஸோட லுக்கு, அந்த கிராஃப்ட்மேன்ஷிப், அது எல்லாமே அல்ட்டியாக பண்ணியிருந்தாங்க. ஸோ லாவா வந்து அவங்க கேம் ஒரு ஸ்டெப் முன்னாடி புஷ் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நார்மலாக வந்து நம்ம போக்கோ ஃபோன்ஸ்லாம் பார்க்கும்போது தான் LPDDR5X RAM பார்ப்போம், அண்ட் UFS 4.0 பார்ப்போம். இது எல்லாமே வந்து நம்ம 25,000 26,000 அந்த மாதிரியான ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் பார்ப்போம். ஸோ அது எல்லாத்தையும் என்னால் வந்து இப்போ லாவாவில் பார்க்க முடிஞ்சது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் ப்ராசர் அதே தான் 8350 தான், பட் இது இவங்க எப்படி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். என்கிட்ட டிவைஸ் இல்லை. ஸோ நான் ஈவெண்ட்டை பார்க்கும்போது எப்படி இருந்தது அதை பேஸ் பண்ணி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். சொல்லப்போனால் தெர்மல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் பற்றியும் நம்ம பாருங்களேன். இப்போ கீழே ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்கும் பாருங்களேன். ஸோ ஸ்டைல்லாம் சூப்பராக இருக்குங்க, அதெல்லாம் நோ டவுட்டு. இந்த ஏஐக்கு பார்த்தீங்களா என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னு, மேக்ஸ் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ ஏஐ வச்சு நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அண்ட் ரியரில் இந்த நாய்க்குட்டி இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஃபோனில் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் வீடியோலையும் சொல்லியிருப்போம். ஸோ நீங்கள் ஃபோனில் வந்து குட்டி விட்ஜெட்ஸ் மாதிரிலாம் வச்சு, லைவ் விட்ஜெட்ஸ் மாதிரிலாம் வச்சு இன்ட்ராக்ட் பண்ண போல். அப்புறம் கியூரியாசிட்டி இன்ட்ரூ கிரியேஷன், இதெல்லாமே வந்து ஏஐ ஆஸ்பெக்டில் அவங்க சொல்கிறது. இதுவே இங்கே வந்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் ப்ராசர், ஃப்ளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா அந்த டிமென்சிட்டியோட 100 ஸ்கோர் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி 1 lakh 10 lakh, அதாவது 14 lakhs அப்படிங்கிற பாயிண்ட்டை போட்டிருந்தாங்க. கரெக்டு தான். பிக்சல் 10 Pro சீரிஸு, பிக்சல் 10 சீரிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதோட இது வந்து ஸ்கோரில் அதிகம் தான். இதில் ஹைலைட் என்னென்னா, உங்களுக்கு வந்து சிப்போட ஓவரால் ஸ்பெக் எல்லாமே வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கா. இதே மாதிரி ஈவெண்ட்லேயும் வந்து ரொம்பவே மேலோட்டமாக அவங்க சொல்லியிருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு சிப்புங்க இது, அதனால் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த ஹைப்பர் இன்ஜினு, மிராவிஷன், மீடியாடெக்கோடது அந்த டிஸ்பிளேக்கு, ஸோ இது எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதில் ஹைலைட் என்னென்னா, இங்கே கீழே கண்டிப்பாக அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். VC வேப்பர் சேம்பர் லிக்விட் கூலிங் சிஸ்டம் இதில் இருக்குது. அது வந்து 4300 mm, ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. இந்த ஒரு 23K உங்களுக்கு கார்டு ஆஃபரோட வரப்போகிற ஒரு ஃபோனில்
வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்குது அப்படிங்கிறதே வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி லாவா அக்னி 3 யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக லாவா அக்னி 3யோட ஃபார் ஷோர் அக்னி 4 வந்து வேறு லெவலில் இருக்க போகுது. பர்ஃபார்மன்ஸ், ஓவரால் அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், பில்டு குவாலிட்டி எல்லாத்துலேயுமே வந்து டாப் நாச்சாக இருக்குங்க. அப்புறம் ஷார்ட் ஆன் அக்னி அப்படின்னு போட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் அதுலேயும் ஈவெண்ட்லேயும் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் காமிச்சிருந்தாங்க. அண்ட் ட்விட்டர்லேயும் ஒரு சில சாம்பிள்ஸ் பார்த்தேன். ட்விட்டரில் நான் பார்த்த சாம்பிள்ஸ்லேயே எனக்கு ஆச்சரியமாக இருந்ததுங்க. டைனமிக் ரேஞ்ச் அந்த மாதிரியான ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸில் ரியலில் இருக்கிற பிரைமரி சென்சார் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஆனால் இது வரைக்கும் கையில் அந்த மாதிரியான டிவைஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலையே அப்படிங்கிறது வருத்தமாக தான் இருக்குது. பார்ப்போம் நம்மளால் எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுதுன்னு. ஸோ அக்னி 4ஓட ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதெல்லாம் ஈவெண்ட்டில் காமிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ரேசர்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்பெக் போட்டிருக்காங்க பாருங்களேன். 4K 60 FPS வரைக்கும் நம்மளால் வந்து வீடியோ எடுக்க முடியும். ஸோ நல்ல பெரிய சென்சார் 1 மைக்ரான் பிக்சல் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி இது வந்து ஃப்ளாக்ஷிப் கிரேட் கேமராஸ்லாம் நம்ம பார்த்தது. ஒரு 3 வருஷம் முன்னாடி போனீங்கன்னா கூட இந்த 1 மைக்ரான் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணி பெரிய பெரிய கேமரா, அதாவது இருக்கல 80K 70K இருக்கக்கூடிய கேமரா ஃபோன்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் நம்மளால இங்கே பார்க்க முடியுது. பட் ரியல் வேர்ல்டு எப்படி டெலிவர் பண்ணுதுங்கிறத தனிப்பட்ட முறையில் நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நைட் மோட் நல்லா இருக்கு, ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் நல்லா இருக்கு, பனோரமா மோட் இருக்கு, டியூவல் கன்வர்ஷன் கெயின் டெக்னாலஜின்றதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த டைனமிக் ரேஞ்ச் ஆஸ்பெக்டில் ரொம்பவே பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹையர் டைனமிக் ரேஞ்ச் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், அண்ட் லெஸ் நாய்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் ட்விட்டரில் பார்த்த சாம்பிள்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஃபீல் ஆச்சுங்க. இதுக்கு முன்னாடி லாவா ஃபோன்ஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நிஜமாவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஸோ ஆக மொத்தம் 6.67 இன்ச்சு 1.5K டிஸ்பிளே. இதில் வந்து பீக் பிரைட்னஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி அப்படி ஒரு ரவுண்டு போவோம். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பீக் பிரைட்னஸ் 2400 நிட்ஸ் வரைக்கும் போகும். 120 Hz அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 யூஸ் பண்ணுறாங்க ப்ரொடெக்ஷனுக்கு. அண்ட் 10 பிட் கலர், 10 பிட் கலரா சாம்சங்கில் 8 பிட்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி போட்டு அடி அடிச்சு துவச்சிட்டு இருப்போம்ல. ஸோ 1 பில்லியன் கலர்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்ஷன் பட்டன் அப்படியும் கொண்டு வந்திருக்காங்க. 1 பட்டன் என்லெஸ் பாசிபிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஏதாவது ஆப் வேணுனாலும் கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம், வாய்ஸ் ரெக்கார்டிங் யூஸ் பண்ணலாம், ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணலாம், எமர்ஜென்சி SOS, ப்ரொஃபைல் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்குன்னு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். IP64 கொண்டு வந்திருக்காங்க டியூரபிலிட்டி ஆஸ்பெக்ட்ஸில். ஸோ உங்களுக்கு வந்து டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃபு. அப்புறம் 0 to 50 19 மினிட்ஸில் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர், அதையும் ஈவெண்ட்லேயே காமிச்சாங்க. Wi-Fi 6E இருக்குது, 5G சப்போர்ட்டும் ப்ராடராக இருக்குது, அண்ட் ப்ளூடூத் 5.4 இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் எப்படி காமிச்சாங்கன்னா அப்படியே சும்மா அப்படி நடந்து போகும்போது அப்படியே சொல்கிற மாதிரி இந்த இடத்துல இந்த USB யூஸ் ஆகும், இந்த இடத்துல இந்த விஷயம் வந்து லாவா அக்னி 4லேருந்து பெட்டராக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஷோகேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் 1 இயருக்கு வந்து டிவைஸ் ஏதாவது பிரச்சனை, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் அப்படின்னா ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட், டிவைஸே ரீப்ளேஸ் செய்து தரப்படும். அண்ட் ஃப்ரீ டோர் பிக்கப்பு, இந்த மாதிரியான விஷயங்களும் உண்டுங்க. இது எல்லாமே லாவாவில் எப்பயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அண்ட் இதில் ஹைலைட் பார்த்தீங்களா, நோ ஆட்ஸ், நோ ப்ளோட்வேர்ஸ், நோ அன்வான்ட் ஆப்ஸ். இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ 1 இயர் ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட்டை மறந்துடாதீங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, டெடிகேட்டட் சர்வீஸ் மேனேஜர் இருப்பாங்க, ஃப்ரீ பிக்கப் அண்ட் ட்ராப் இருக்கும். ஸோ இதெல்லாமே பெரிய ப்ளஸ். 3 இயர்ஸ் அப்டேட் அண்ட் 4 இயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி பேட்ச். ஸோ இதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து அஷ்யூர்ட் என்னன்னா இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 வரப்போகுது. 16, 17, 18 ஓரளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் டிவைஸாக ஃபஸ்ட் டைம் இறக்கியிருக்காங்க. எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா இதே ஸ்பேஸில் 8350 பேஸ்டு ஃபோன் வந்து அவ்வளோ இருக்குது. பட் இவங்க வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கெத்தாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரைஸும் சரி அண்ட் டிவைஸும் சரி. இந்த ப்ரைஸ் அக்செப்ட் பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. நிறைய பேர் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா லாவாவா அப்போ 20,000 கீழே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் மறந்துடுறாங்க. மற்ற எல்லாருமே பாருங்களேன் எவ்வளோ தூரம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி எங்கேயோ போயிட்டாங்க. இப்போ அடுத்த ஃபோன் பற்றி நம்ம பேச போகிறது பாருங்க, 73,000 தான் வந்து 12-26 விற்க போகிறாங்க. யார்? Realme GT 8 Pro. ஸோ இப்போ Realme பற்றி வருவோம். Realme GT 8 Pro வித் Ricoh GR அப்படின்னு போட்டு பியாண்ட், அதை எக்ஸ்ப்ளோர் பியாண்ட் டெஃபினிஷன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ வேற லெவல். ஆனால் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த OnePlus ஈவெண்ட்டில் என்ன பண்ணியிருந்தாங்க தெரியுமா, பிரேக்கிங் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி ஈவெண்ட் தான். சாக அடிச்சுங்கடா சத்தியமா. அந்த ஈவெண்ட்லாம் கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பரவாயில்ல. OnePlusங்கிறது எப்படிப்பட்ட ஒரு பிராண்டு, OnePlusக்கு எப்படிப்பட்ட ஒரு இமேஜ் இருந்தது, அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ Realme வந்து அடிச்சு தூக்குற மாதிரி இருக்குங்க. ஸோ இவர் இருந்தார், இவர் வந்து ப்ராடக்ட் மேனேஜர் Realme இல்லையா. அப்புறம் அமீர் வேணின்னு சொல்லிட்டு இவர் வந்து அமீர் வேணி, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபராக. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கேமராவை டு த மோஸ்ட் பாசிபிள் பொட்டன்ஷியலுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃபோனில் எடுத்த ஃபோட்டோன்னு சொல்லி காமிச்சாங்க. ஃபோட்டோலாம் பார்க்குறதுக்கு சீரியஸாக சூப்பராக இருந்தது. நினச்சிருந்தவங்க என்ன பண்ணியிருக்கலாம்லாம், இந்த லென்ஸ் ஃப்ளேர் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி எச்ச வேலைலாம் பண்ணல. அதுவே ஒரு பெரிய அதிசயம் தான். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை கான்ட்ராஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட், நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து நிறைய ப்ரீ டிஃபைன்டு மோட்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ எப்படின்னா நம்ம இந்த ஸ்டைல்ஸு ஃபில்டர்ஸ் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஆப்பிளில் ஸ்டைல்ஸ்னு சொல்கிறோம். அண்ட் நிறைய ஃபோன்ஸில் வந்து நம்ம ஃபில்டர்ஸ் பார்ப்போம். ஃபில்டர்ஸ்லேயே வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா, இப்போ Xiaomi ஃபோனாக இருக்கட்டும், இல்லாட்டி Oppo ஃபோனாக இருக்கட்டும், நிறைய இதில் ஃபில்டர்ஸில் வந்து நம்ம ஃபில்டரையே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இவங்களும் நிறைய ஃபில்டர்ஸ் வச்சிருக்காங்க. அதில் பாருங்களேன் ஹை கான்ட்ராஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட், இது அடிக்கடி யூஸ் பண்ணி காமிச்சாங்க. நிஜமாவே சூப்பராக இருந்தது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நான் வந்து iQOO 15க்கு வந்து ஃபோட்டோ வாக் போனேன் இல்லையா. அப்போ கூட நான் இந்த மாதிரியான மோட்ஸ் ட்ரை பண்ணும்போது ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிக்கு சூப்பராக இருந்தது. இந்த Ricoh இருக்காங்கல்ல, இவங்களை பற்றி நான் செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க வந்து ஃபோட்டோ பிரிண்டர்ஸ் நிறையா வந்து இதுக்கு ரிலேட்டடான விஷயத்தில் தான் ஒர்க் பண்ணுறாங்க.
அண்ட் இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னா இவங்க வந்து கேமரால போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம் அண்ட் கேமரா ரிலேட்டடான டேட்டால இவங்க ரொம்ப நல்லா இருக்கிறனால அவங்க கூட ரியல்மி சேர்ந்தனால இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம்லயும் பெட்டரான நிறைய ஆப்ஷன்ஸ் அண்ட் உள்ள கேமரா ஆப் உள்ளேயுமே உங்களுக்கு வந்து எப்படி லைக்காக்கு ஆத்தன்டிக்கு, லைக்கா வைப்ரண்ட்டு, லைக்காக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சில ஃபில்டர்ஸு, இதே மாதிரி நீங்கள் வந்து விவோ ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜேஸோட கலர் ப்ரொஃபைலிங் அண்ட் காலிபிரேஷன் சொல்லிட்டு நிறைய ஃபில்டர்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரியல்மியில் பார்ப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க. ஃப்ரெஷ் அண்ட் நேச்சுரலுக்கு எடுக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு காமிச்சிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே எப்படின்னா எந்த இடத்துல இருந்து எடுக்கிறாங்களோ அந்த நேரத்துலேயே அதை காமிச்சது கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் அவங்க எடுத்த ஃப்ரேம் வேற. நீங்கள் அந்த மொத்த ஈவெண்ட்டும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் காமிச்ச ஃபோட்டோ சாம்பிள் அந்த இடத்துல எடுத்தது தான். பட் நமக்கு காட்டக்கூடியது பார்த்தீங்கன்னா அவங்க நார்மலாக லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கிறாங்க. பட் அட்டாச் பண்ணுற சாம்பிள் வந்து போர்ட்ரேட்டில் இருந்தது. அண்ட் இது ஓகே பாசிட்டிவ் ஃபிலிம் சொல்லிட்டு இந்த மாதிரியான போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி, அதாவது போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபினா ஹியூமன் போர்ட்ரேட், ஆனால் மோட் வந்து போர்ட்ரேட் இல்லை. அது எப்படியும் அடுத்தடுத்து சாம்பிள்ஸில் வரும் பாருங்க. ஸோ வைப்ரண்ட் கலர்ஸ் நம்ம கொடுத்தோம்னா இந்த மாதிரியான உங்களுக்கு ஃபோட்டோஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரெசென்ட் பண்ண விதம்லாம் சூப்பருங்க. இந்த மோனோக்ரோம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, மோனோடோன் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அப்படி இருக்குமா. ஸோ கிளாசிக் அண்ட் டைம்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுவும் நல்லா இருந்தது. ஓகே, ஸோ பார்த்தீங்களா ஹை கான்ட்ராஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது. ஸோ இந்த ஸ்னாப் ஃபோக்கஸ் மோடு வேற லெவலு. இது என்ன தெரியுதா, ஃபாஸ்ட் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஷாமியில் ஒரு மோடு இருந்தது இல்லை, அந்த மாதிரி ஸ்னாப் ஃபோக்கஸ் மோடுன்னு இதில் ஒன்று இருக்குங்க. நீங்கள் 1M 2.5M அதாவது 1 மீட்டருக்கு 2.5 மீட்டருக்குலாம் நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா ஒரு குவிக் ப்ரொஃபைல் மாதிரி செட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் 2.5 மீட்டர்ஸில் எந்த மாதிரியான ஃபோட்டோ எடுக்க போறீங்க, என்ன ஃபோக்கல் லென்த்தில் இருக்கணும், எல்லாத்தையுமே எந்த லெவல் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்கணும், என்ன எக்ஸ்போஷர் இருக்கணும், இது வந்து நீங்கள் ப்ரொஃபைல் லெவலில் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டப்புன்னு உள்ளே போயிட்டு ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதே தான் ஃபாஸ்ட் ஷாட்டில் நம்ம சொல்லியிருப்போம் ஷாமியில். ஸோ அதே மாதிரியான ஒரு ஆப்ஷன் இதில் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த மாதிரியான ஃபோட்டோஸும் அதாவது லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஹை கான்ட்ராஸ்ட்டில் சூப்பராக இருந்தது. நெகட்டிவ் ஃபிலிம் அப்படின்ற ஆப்ஷனுமே வந்து ஹியூமன் போர்ட்ரேட்ஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸை பார்க்கும்போது நல்லா இருந்தது. அண்ட் 6x நீங்கள் வந்து போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ ரிசல்ட் சும்மா ஜூம் பண்ணி காட்டும் போது நல்லா இருந்தது. அண்ட் உங்களுக்கு 2K பேனல் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹைப்பர் க்ளோ டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு 7000 nits வரைக்கும் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல பீக் பிரைட்னஸ் போகும். பட் உங்களுக்கு வந்து ஹை பிரைட்னஸ் மோட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2000 nits வரைக்கும் போகும். நீங்கள் வந்து மேனுவலாக ஸ்லைடர்ஸ்லாம் வச்சு தள்ளும் போது இப்போ வெளியில் டேரெக்டாக வெயிலுக்கு போயிட்டீங்கன்னா 2000 nits வரைக்கும் போயிடும். பட் இதே நீங்களே மேனுவலாக புஷ் பண்ணீங்கன்னா 1000 nits வரைக்கும் போகும். அடுத்து என்னன்னா இந்த 200MP கேமரா இருக்குது பார்த்தீங்களா, இது அல்ட்ரா கிளாரிட்டி டெலிஃபோட்டோன்னு சொன்னாங்க. இது வந்து அப் டு 120x வரைக்கும் சூப்பர் ஜூம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல தான் என்னாச்சுன்னா இவங்க வந்து ஆக்சுவல் ரிசல்ட்ஸை வந்து அட்டாச் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இவரோட ஸ்கின் டோன் இப்படி இல்லைங்க. எப்பயுமே நம்ம பார்த்துருப்போம் அந்த சைனீஸ் ஃபோன்ஸ் எல்லாமே மேலே ஒரு மேக்கப் போட வந்துருமா, அந்த மேக்கப் என்னால் இங்கே பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா அந்த நார்மலாக நீங்கள் வந்து ஈவெண்ட்டோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது இவங்க அவுட்டோரில் இருக்கக்கூடிய அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஸ்கின் டோன் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் பாலிஷ் அடிச்சு பெயிண்ட் அடித்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் ரியல்மி இப்போ ஃபோட்டோ எடுக்குது அப்படிங்கிறத என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ அதையும் நினச்சா அவங்க வந்து ஏமாற்றி வேறு மாதிரி ஏதாவது எடிட் பண்ணி கூட போட்டிருக்கலாம். பட் பரவாயில்ல, ஒரு சின்ன எப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒயிட்டாக காமிக்குது. அண்ட் இது இந்த 200MP டெலிஃபோட்டோ வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னா 3x 6x 10xலாம் கூட ஃபோட்டோ எடுக்க முடியுது. ஸோ ஹியூமன் சப்ஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இதான எனக்கு ரொம்பவே ஹைலைட்டாக இருந்தது. 120xல வந்து இப்படி ஒரு ரிசல்ட்டா அப்படின்னு தோணுச்சு. பட் ரியல் டைமில் எனக்கு தெரிலங்க. தொண்டை என்னங்க இப்படி ஆயிடுச்சு நீங்கள் கேட்கலாம். ஒரே சத்தங்க, சரியான டார்ச்சராக இருக்கு. சரியான பிரச்சனை பண்ணாடுமே. ஓகே, ஸோ இதில் வந்து 7000 mAh டைட்டன் பேட்டரி இருக்குது, 120 watt அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, அண்ட் 50 watt ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குங்க. சரியா? அண்ட் இந்த டெக்கோ இதை பற்றி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த டிவைஸில் இருக்க பெரிய ப்ளஸ் என்னன்னா டிவைஸோட லுக்கை. ஏன்னா நம்ம பொதுவாக ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம பொதுவாக அந்த கேஸ் வச்சு சொல்லுவோம், இல்லாட்டி தீம்ஸ் வச்சு சொல்லுவோம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த கேமரா டெக்கோ கிடைக்கும், இதை வச்சு நீங்கள் உங்கள் டிவைஸ் வந்து புது ஃபீலுக்கு கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஹியூமன் ஃபோட்டோஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் எடுக்கலாங்க. எப்படி? ஸோ ஜூம்டு ஃபோட்டோ, அதாவது லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஃப்ரண்ட் கேமராவில் லோ லைட்டில் எடுத்த செல்ஃபி இதுதான். ஸோ இதையும் வந்து வெக்கமே இல்லாமல் நியாயமாக அவங்க அட்டாச் பண்ணதை நினச்சி சந்தோஷப்படுறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா ரியல்மி GT 8 Pro. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் கன்சைஸ்டு ஸ்பெசிஃபிகேஷனை ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த டிவைஸில் வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் சிப்செட் இருக்குது. அப்புறம் ரியல்மி GT 8 Pro வந்து அல்டிமேட் அப்கிரேட் தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ண ஃப்ளாக்ஷிப் ஏதாவது இருக்குன்னா அதுலேருந்து இதுக்கு வரைக்கும் வேறு லெவலு. ஆனால் ஒன்று உண்மைங்க, GT 7 Pro கம்பேர் பண்ணும்போது GT 8 Pro வேறு லெவல். அல்டிமேட் இமேஜிங் சப்போர்ட் இருக்குது. இண்டஸ்ட்ரியில் ஒரே கேமரா ரிகோ, ஆமாம் கரெக்ட், நீங்கள் மட்டும் தான் கொலாபரேட் பண்ணியிருக்கீங்க, அதனால் நீங்கள் மட்டும் தான் கரெக்ட் தான். வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்டு 2K 144 Hz டிஸ்பிளே, 7000 nits வரைக்கும் போகும் அப்படின்றதையும் ஹைலைட் பண்ணாங்க. அண்ட் இந்த டாப் லீடிங் ஹாப்டிக் மோட்டர் வந்து இருக்கலே சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. இண்டஸ்ட்ரீஸ் பெஸ்ட்டு டால்பி விஷன் வீடியோ நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். 4K 120 FPS வரைக்கும் 8K ரெக்கார்டிங் ஆப்ஷனும் உண்டு. 8K ஹைரஸ் ஃபோட்டோ எடுக்க முடியும். அண்ட் ரியல்மி UI, ஸோ உங்களுக்கு ரியல்மி யூஐயும் இருக்கலே பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டு 200MP கேமரா டெலிஃபோட்டோ இதில் இருக்குது அப்படின்றதையும் ஹைலைட் பண்ணியிருந்தாங்க.
அப்புறம் IP69 68 ஸோ அதையும் ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கலே அதுவும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ இவங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணாங்க. டைரி ஒயிட் இந்த கலர் இருக்குது அண்ட் அர்பன் ப்ளூ இந்த 2 கலருமே இருக்குங்க. இல்லை ஹைலைட் என்னென்னா ஆக்சுவலாக ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட் ரிவீல் பண்ணும்போது 72,999 12/6க்கு 16/5 வந்து 78,999 அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இதில் நீங்கள் வந்து பேங்க் ஆஃபர் 5K அதை அப்ளை பண்ணிங்கன்னா 67,999 அண்ட் 73,999க்கு நீங்கள் வாங்க முடியும். ஃபஸ்ட்டு யாரெல்லாம் வாங்குறீங்களோ என்னைக்குன்னா 24th நவம்பர் யாரெல்லாம் வாங்குறீங்களோ உங்களுக்கு ஃப்ரீ டெக்கோ செட்டு கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு டிவைஸ் வந்து ரவுண்ட் இந்த கேமரா மாடியூலோட வந்ததுன்னா நீங்கள் இந்த ரெக்டாங்குலர் இல்லாட்டி இந்த ஸ்கொயரிஷ் மாடியூலுக்கு மாற்றிக்கலாம். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஆஸ்டன் மார்டின் எடிஷன் பார்க்குறதுக்கே நச்சுன்னு இருந்ததுங்க. சீரியஸாக அந்த லுக்கு ஃபினிஷ்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ அது வந்து உங்களுக்கு 79,999க்கு கிடைக்கும். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் டீடைல் அபவுட் ரியல்மி GT8 Pro Dream Edition. ஓகே, ஸோ இந்த ரியல்மி GT8 Pro பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா OnePlus-ஐ விட ஒரு சில இடங்களில் அது பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் OnePlus-ஓட டிஸ்பிளே மேபி LTPO இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் எடுக்கும்போது, ஏன்னா இவங்க எங்கேயுமே LTPO பற்றி பேசல இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் எடுக்கும்போது மேபி OnePlus ஸ்கோர் பண்ணலாம். அதையும் ஞாபகம் வேணும். பட் இன்னொன்றுங்க, நிறையா நான் டேட்டா பார்த்துட்டு இருக்கேன். எப்படின்னா வந்து தெர்மல் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது கேரி எக்ஸ்பிளைன்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய டேட்டா கொடுப்பாரு ஹார்ட்வேர் லெவலில். ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா OnePlus 15 செம்மையாக ஹீட் ஆகிறனால அந்த வைல்ஸ் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான டெஸ்ட் எதுவும் பண்ண முடியல. GPU ரிலேட்டடாக வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பையன் ரொம்ப கொதிக்கிறனால இந்த மாதிரியான டெஸ்ட் எதுவுமே கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு வேறு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாம் வந்து ரொம்பவே ஸ்டேபிளாக இல்லைனாலும் அன்ஸ்டேபிளாக இருந்தாலும் டெஸ்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியுது. எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா GT8 Pro. ஸோ இப்போ தெர்மல் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது OnePlus-ஐ விட GT8 Pro பெட்டராக பண்ணுது. அப்போ OnePlus-ஐ விட ரியல்மி வந்து தெர்மல்ஸில் பெட்டராக இருக்குது. ஒன்று, ரெண்டாவது கேமரா செட்டப்லேயும் OnePlus-ஐ விட ரியல்மி பெட்டராக இருக்குது. இதெல்லாம் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் நான் பார்க்கணுன்னு இருந்ததாடா அப்படி கேட்குற மாதிரி இருக்குது. ஆனால் அதே சமயம் ரியல்மி வந்து போன வருஷம் 60,000க்கு ப்ரைஸ் பண்ணும்போது நமக்குலாம் எப்படி இருந்ததுன்னா, என்னடா ஜோக் பண்ணுறியா, நீலாம் ஒரு ஆள் உன் ஃபோன் 60,000 சொல்கிறியன்னு சொல்ல தோணுச்சு. ஆனால் இப்பயும் கூட ரியல்மி அப்படிங்கிறத வந்து நம்ம ரெட்மி கூட பார்த்துட்டு இருந்ததுக்கு அதுக்கும் இப்போ 73,000 அப்படின்னும் போது எவ்வளோ பேர் அதை ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் அட்லீஸ்ட் இந்த கார்டு ஆஃபர்லாம் போட்டு வாங்கும்போது அந்த 68,000 ரூபாய்க்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க தோணுதுங்க. ஸோ சீரியஸாக ஈவெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், அண்ட் டிவைஸோட ஸ்பெசிஃபிகேஷன் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது இவங்க ரொம்பவே OnePlus-ஐ காட்டிலும் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் OnePlus நிஜத்தில் எப்படி ஆகுது, போக போக பெட்டர் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரியல்மியா OnePlus-ஆ யார் இப்போ பெட்டராக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது? எனக்கு என்னமோ இங்கே பாருங்களேன், கேமரா டெக்கோன்னு யோசிச்சதும் ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது. அண்ட் டிவைஸில் வந்து கேமரா ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து இவ்வளோ தூரம் லிமிட்ஸை புஷ் பண்ணதுமே எனக்கு வந்து ஆச்சரியமாக தான் இருந்தது. இந்த மாதிரி எந்த வேலையுமே யார் பார்க்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus பார்க்கலங்க. வருத்தமாக இருக்குது நிஜமா. OnePlus எப்படி இருந்தது, இப்போ இதில் மட்டும் கேம் ஆட முடியாதா? ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது தாட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்கலாங்க. பை. இதுக்கப்புறம் வரக்கூடிய டிவைஸ் எல்லாமே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. பார்த்தீங்களா, Find X9 Pro 1,10,000 ரூபா, X300 Pro 1,10,000 ரூபா. அப்போது Xiaomi 17 Ultra எவ்வளோ இருக்கும், 1,25,000 தெரில. எல்லாம் ப்ரைஸ் எப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னு வைங்களேன். நான் முன்னே சொல்லுவேன்ல, அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், ரெடியூஸ் ரீசைக்கிள் ரீயூஸ். பரத்தும் நானும் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த ரீயூஸ் கான்செப்டுக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்கும் போல. பேசாமல் ஆல்ரெடி யூஸ்டு ஃப்ளாக்ஷிப்போ இல்லாட்டி பழைய ஃப்ளாக்ஷிப்பையும் வாங்கிட்டு போயிடலான்ற அளவுக்கு மனவிரக்தி நம்மளை தள்ளிடுவாங்க போல இருக்கு.